டம்புலா கேவும் கேவ் டெம்பிளும் பார்த்துட்டு சிகிரியா வந்துட்டேன். அங்கிருந்து ஒரு 25 மினிட்ஸ் ஆச்சு கேவ் டெம்பிள்ல இருந்து இங்க வரதுக்கு, சிகிரியா வரதுக்கு. சிகிரியாவோட கிரவுண்ட் கிரவுண்ட் இதுல இருக்கேன், கிரவுண்ட் ஏரியால இருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஏரியாவோட டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. என்னென்ன சைட்ஸ் இருக்கு, அட்ராக்ஷன் சைட்ஸ் இங்க இருக்கு அப்படின்னு, சிகிரியோட அட்ராக்ஷன் சைட்ஸ். இங்க வந்துட்டு அந்த ரூட்ஸ், டாய்லெட், டிக்கெட் கவுண்டர், இந்த ரூட் டிக்கெட் கவுண்டர் இப்படி போகணும். இன்ஃபர்மேஷன் சென்டரும் அங்கே தான் இருக்கு. ஸோ சிகிரியா வரைக்கும் 2 விதமாக ரூட்டை பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து டூரிஸ்ட்டுக்கு தனி ரூட்டு, இங்கே இருக்கிற ஸ்ரீலங்கன் லோக்கல்ஸுக்கு தனி ரூட்டு. டூரிஸ்ட் யாராவது வரணும்னா இந்த ரூட்டில் தான் வரணும். இப்போ நாங்கள் போகிற ரூட்டில் தான் வரணும். ஸ்ரீலங்கன் லோக்கல்ஸுக்கு தனியாக இன்னொரு ரூட் இருக்கும் போல, அந்த சைடு அவங்க அந்த ரூட்டில் போவாங்க நினைக்கிறேன். அப்படிதான் டிரைவர் சொன்னாங்க. அங்கே ரூட் நான் பார்த்தேன், அதே மாதிரி ஸ்ரீலங்கன் லோக்கல்ஸ்னு போட்டிருந்தாங்க. சிகிரியா சமிட் போகிறதுக்கு வந்து 1050 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. அங்கே போய் தான் டிக்கெட் நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறேன். டிக்கெட் வாங்கிட்டேன் சிகிரியா உள்ள போகிறதுக்கு. என்ட்ரி டிக்கெட் வந்து $20 வருது. அதாவது சார்க் நேஷனல்ஸில் இருந்து வரவங்களுக்குலாம் $20. நான் இந்தியாங்கிறதுனால எனக்கு $20. மற்ற ஃபாரினர்ஸ்க்குலாம் இதில் வந்து $40. ஸ்ரீலங்கன் ருப்பியில் 6120 ருபீஸ் வருது. இங்கே தான் டிக்கெட் ஸ்கேன் பண்ணி விடுறாங்க உள்ள என்ட்ரன்ஸ்க்கு. என்ட்ரான ஒரு லாங்கஸ்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் லேக் இருக்குங்க. சிகிரியா என்ட்ரான உடனே இந்த டிக்கெட் ஸ்கேன் பண்ணி உள்ள வந்து ஸ்கேனிங் 2 இதாக இருக்குது. ஒன்று வந்து லோக்கல்ஸ்க்கு ஒரு ஸ்கேனிங்கு, டூரிஸ்ட் ஒரு ஸ்கேனிங், 2 இடத்துல ஸ்கேன் பண்ணுறாங்க. இதுதாங்க வாட்டர் கார்டன். இங்கே என்ட்ரான உடனே ரைட் சைடில் இருக்கிற ஒரு வாட்டர் கார்டன், மினியேச்சர் வாட்டர் கார்டன்றாங்க இதை. இதை தமிழில் வந்து நுண்ணிய நீர் தோட்டம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எல்லா டிஸ்கிரிப்ஷனும் 2 தமிழும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க, அப்புறம் சிங்களத்துலையும் கொடுத்துருக்காங்க. முக்கால்வாசி டூரிஸ்ட் பிளேசஸ்ல இங்கே ஸ்ரீலங்காவில். சிகிரியா வந்து 477 495 ஆண்டு ஏடியில் கட்டியிருக்காங்க. அப்போ இருந்த ராஜா கஷ்யப்ன்றவர் தான் இந்த சிகிரியாவை கட்டியிருக்காரு. ஆனால் உண்மையிலே 477 ஆண்டுல எப்படி இதை கட்டியிருக்காங்கன்னு நினைச்சாலே பிரமிப்பா இருக்கு. உண்மையிலே அவ்வளோ டாலான ஒரு ராக்கு, அந்த ராக்ல மேலே போய் எப்படி இதை கட்டியிருக்காங்கன்னு இன்னும் தெரியல எனக்கு. நான் மேலே போகல, நான் வந்து பிக்சர்ஸ் பார்த்தேன், கூகுளில் பிக்சர்ஸ் பார்த்து தான் மேலே போகிறேன். ஸோ அது அந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போதே நமக்கு ஒரு பிரமிப்பு வரல. அதான் மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. இந்த வாட்டர் கார்டன்லேருந்து அப்படியே வெளியே வந்து சைடில் வந்தா 2 பக்கமும் இன்னொரு வாட்டர் கார்டன் இருக்கு, ஒரு சின்ன வாட்டர் கார்டன். அப்புறம் அப்போ அந்த டைமில் இருந்த ஃபவுண்டைன் அதெல்லாம் இருக்கு. சில பிளேசஸ்க்கு போகிறதுக்கு இங்கே ரூட் போட்டிருக்காங்க. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஆடியன்ஸ் ஹால், கோப்ரா ஹுட் கேவ், அசானா குவாஹாவா, ஆசன கோவை, இது எல்லாமே வந்து எக்ஸிட்டில் போக முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம மேலேருந்து கீழே வரும்போது எக்ஸிட்டில் போகும்போது இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. இதுதாங்க போல்டர் ஆர்க் அப்படிங்கிறாங்க. 2 ராக் இருக்கு. இந்த ராக்குக்கு சென்டரில் ஒரு ஸ்டார் போகுது. இது வந்து போல்டர் ஆர்க் 1 அப்படிங்கிறாங்க இங்கே சிகிரியாவில். கொஞ்சம் தூரம் வந்தாங்க, வந்து உட்காந்துட்டு இருக்கேன். டயர்ட் ஆயிடுச்சுன்னு உட்காந்துருக்கீங்க கொஞ்சம் இடத்துல. நல்லா காத்தடிக்குதுங்க, பயங்கரமாக காத்தீங்க. இதை பார்த்தீங்களா, 2 சிங்கத்தோட கால் 2 இருக்கு பார்த்தீங்களா. இதுதான் என்ட்ரன்ஸ் டு ராக்கு. இந்த லயன்ஸ் பாஸ்ன்றாங்க இதை. மேலே ராக்கு போகிறக்கான என்ட்ரன்ஸ் தான். கீழே டிஸ்கிரிப்ஷன் என்ன போட்டிருந்தாங்கன்னா, ராயல் பேலஸுக்கு போகிறதுக்கான ஒரு என்ட்ரியும் இதுதான் அப்படின்றாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த ஸ்டேர் கேஸ். இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டீப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு ஸ்டீப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. வாக்கிங் டிஃபிகல்ட்டி கொஞ்சம் மீடியம் தான், ஹைன்னு சொல்ல மாட்டேன், பட் மீடியம். ஆனால் லோவும் கிடையாது. இதுலேருந்து காட்டுறேன் பாருங்க, ஸ்டேர் அவ்வளோ இதாக இருக்குது பாருங்க, ஸ்டீப்பாக இருக்கு. சுற்றி ஃபாரஸ்ட் தாங்க, ஃபாரஸ்ட் ஏரியாவில் அப்படியே சென்டரில் இருக்குது இந்த ராக்கு. இப்போ அங்கே தெரியுதுல்ல, அது பேர் பிதுங்கான ராக்கு போல. நிறைய பேர் அங்கேயும் போவாங்க சிகிரியா ராக்கை பார்க்கறதுக்காக. அங்கேருந்து பார்ப்பாங்க, அங்கேருந்து சிகிரி ராக் நல்லா தெரியும். இப்படி இங்கேருந்து அந்த ராக் நல்லா தெரியுதோ அதே மாதிரி அங்கேருந்து பார்க்குறவங்க நிறைய இருப்பாங்க. என் கணக்கு நிறைய பேர் தெரியுதாங்க, நிறைய டூரிஸ்ட் அந்த மேலே போயிருக்காங்க, போய் அதை பார்த்துட்டு இருக்காங்க, இதை பார்த்துட்டு இருக்காங்க, சிகிரியாவை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கேயும் நிறைய இது இருக்கும் போல, ஏதோ வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும் போல. இங்கே இன்னும் 2 வாட்டி இந்த மாதிரி இப்போ வந்த டிஸ்டன்ஸே இன்னும் 2 வாட்டி போகணும் மேலே. அப்புறம் நிறைய தேனி கூடு இருக்குங்க இங்கே. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தேனி கூடு இருக்கு.
மேல வரும்போது எல்லாமே வந்து நோட்டீஸ் போர்ட் போட்டிருக்காங்க. சவுண்ட் போடாதீங்க, வாஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் போர்ட் போட்டிருக்காங்க கீழே. வாஸ்ப்ங்கிறது வேற, ஹனிபி வேற. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் வாஸ்ப் டிஃப்ரெண்ட், ஹனிபி டிஃப்ரெண்ட். இது வாஸ்ப்னு நினைக்கிறேன் நான். ஹனிபி இல்ல, வாஸ்ப். ஆமா, வாஸ்ப் தான் போட்டிருந்தாங்க கீழே. இதாங்க சிகிரியா சமிட். சிகிரியா சமிட் ரீச் ஆயிட்டேன். கரெக்டாக கீழே இருந்து சமிட் வரைக்கும் 1200 ஸ்டெப்ஸ் இருக்கு. மேலே வாக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 to 2 hours ஆகும் டிபிக்கலா. வாக்கிங் டிஃபிகல்ட்டின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் தான். நான் லோன்னு சொல்ல மாட்டேன், ஹைன்னு சொல்ல மாட்டேன், மீடியம் தான். கொஞ்சம் கஷ்டம் தான், பட் பண்ணிடலாம். வரணும்னு நினச்சா வந்துடலாம். இந்த சமயத்துல இருந்து அப்படியே 360 டிகிரி பார்க்கலாங்க ஃபுல்லா. 360 டிகிரி அப்படியே நல்லா கிளியரா தெரியுது. இந்த ஏரியா தான் வெஸ்டர்ன் பேலஸ். சிகிரியால இருக்கிற வெஸ்டர்ன் பேலஸ் இது. இல்ல, ரூயின்ஸ் தான் இருக்கு. முன்னாடி அந்த 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 பீரியட்ல வந்து ஒரு பேலஸா இருந்திருக்கும். இப்ப ரூயின்ஸ் தான் இருக்கு. இங்க இருந்து நம்ம கீழ இருந்து வந்த என்ட்ரன்ஸ் அப்படியே தெரியும் பாருங்க. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் இங்க இருந்து. இதான் நம்ம வந்த என்ட்ரன்ஸ் கீழ இருந்து. ஸ்ட்ரைட் ஆர்ச் மாதிரி தெரியுது பாருங்க. அதான் இப்ப இருக்கிற பிளேஸ் வந்து சவுத் பேலஸ் காம்ப்ளெக்ஸ். இது வந்து சவுத் பேலஸ் காம்ப்ளெக்ஸ் போல இந்த சைடு இருக்கிறது. வெஸ்டர்ன் பேலஸ்ல இருந்து அப்படியே கீழே வரணும். கீழே வந்தா இது சவுத் பேலஸ் காம்ப்ளெக்ஸ். இங்க ஒரு சின்னதா ஒரு லேக் இருக்கு பாருங்க. தண்ணி ஃபுல்லா இல்ல, கொஞ்சம் தான் இருக்கு. பட் இங்க ஒரு லேக் இருக்கு. இந்த லேக்குக்கு போற என்ட்ரன்ஸ்லயே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பில்டிங் கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கு. அந்த ரூயின்ஸ்ல நம்ம எப்படி என்ன இருந்திருக்குன்னு தெரியலனா, ஏன்னா இங்க டிபிக்ஷன் போடல, இருக்கு டிஸ்கிரிப்ஷன் எதுவும் சொல்லல. சொல்லியிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதான் இப்ப இந்த லேக்கோட மேல இருந்து பார்க்க போறேன் எப்படி இருக்கு அப்படின்னு. அப்புறம் இந்த லேக்கு ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்குங்க. என்னன்னா 5th செஞ்சுரியில அந்த டைம்ல வந்து இந்த கிங் கஷ்யப்பா வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி தண்ணியை கீழே இருந்து மேலே எடுக்கிறதுக்கு ஒரு இன்ஜினியரிங் சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. இன்னுமே அது ஒரு பெரிய பிரமிக்க வைக்கிற இன்ஜினியரிங் தான். கீழே இருந்து மேலே எடுத்துக்கிறது அந்த காலத்துல 477 AD வந்துட்டு தண்ணி கீழே இருந்து, அதாவது கீழே இருந்து இவ்வளோ ஹைட்டுக்கு மேலே வர வச்சிருக்காங்க. வர வச்சு இந்த லேக் ஃபில் பண்ணியிருக்காங்க. இது ஈஸ்ட் பேலஸ் காம்ப்ளெக்ஸுங்க. ஸோ டைரக்ஷன் வைஸ் வச்சிருக்காங்க அவங்க காம்ப்ளெக்ஸுக்கு என்னென்ன இது அப்படின்ட்டு. பாம்பு புத்து இருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க, சிக்கிரியா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். எல்லா சைடும் பார்த்துட்டேன் ஃபுல்லாக. எல்லா ரூயின்ஸும் பார்த்துட்டேன். இந்த லேக்கும் போய் பார்த்துட்டேன் மேக்ஸிமம். இப்போ கீழே இறங்க போகிறேன், கொஞ்ச நேரத்தில் போயிடுவேன். கீழே இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏறின மாதிரி இருக்காது. அதை நினைச்சா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு உண்மையிலே. இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு. ஏறுறப்போ இருந்த டிஃபிகல்ட்டி இறங்குறப்போ கொஞ்சம் இல்லை. இப்போதான் கரெக்டாக அந்த பாஸ் இருக்கு, லைனோட பாஸ் இருக்குல்ல, அது கிட்ட போயிட்டு இருக்கு. எக்ஸிட் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ராக்லேயே அப்படியே போகுது, கீழே வரைக்கும் போயிட்டு இந்த ராக்கு. அந்த ராக்லேயே அப்படியே எக்ஸிட் போட்டிருக்காங்க. எக்ஸிட் நல்லா செக்யூர் பண்ணியிருக்காங்க. நீ பாருங்க சைடில் வால்ஸ். மேபி இந்த கொஞ்சம் பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் செக்யூர்டா இருக்கும்னு நினைக்கிறேன். வரும்போது இந்த மாதிரி செக்யூர்டா இல்லை, ஜஸ்ட் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் இருந்துச்சு எல்லாம் இதுவும். ஆனா இந்த ராக்லயே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அந்த கால் தடங்கள், அதாவது இந்த ட்ரெக் இது மேல ஏறுவாங்க தெரியுமா, அந்த ராக் கிளைம்பர்ஸ் எல்லாம் ஏறுவாங்க தெரியுமா, அதுல வே பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய தடங்கள் பார்த்தேன் நான். ஸோ அந்த டைம்ல மேபி நிறைய பேர் அது இந்த ராக்ல ஏறி கூட போயிருக்கலாம். இந்த மிரர் வாலுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குங்க. இங்க ஒருத்தர் ஒரு அண்ணா இருந்தாரு. அவர் சொன்னாரு, இப்ப என்னன்னா இந்த மிரர் வால் வந்து 1200 ஆண்டு முன்னாடி, அதாவது அந்த கஷ்யப் வாழ்ந்த டைம்ல வந்து இது வந்து ரொம்ப, நம்ம கண்ணாடி இருக்குல்ல, நம்ம வீட்டுல எல்லாம் கண்ணாடி இருக்குல்ல, அந்த மாதிரி பார்க்கக்கூடிய அளவுக்கு கண்ணாடி இருந்துச்சான். இப்ப தெரிய மாட்டேங்குது. பட் அந்த டைம்ல வந்து இது அப்படி கிளியரா தெரிஞ்சது, அவ்வளவு ரிஃப்ளெக்ஷனோட தெரிந்த கண்ணாடியா. இந்த கண்ணாடி வந்து இந்த ராக்ல வந்து ஒரு 28 எவ்வளவு சொன்னாரு, எவ்வளவு பெயிண்டிங் வந்து அப்போ பண்ணிருந்தாங்களாம், ஹேண்ட் பெயிண்ட் பண்ணிருந்தாங்களாம். சோ அந்த ஹேண்ட் பெயிண்ட்டுக்கு இந்த சூரிய வெளிச்சம் வரும்போது இந்த பெயிண்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த கண்ணாடியில் அப்படியே தெரியுமா. ஸோ ராஜா வரும்போது அவருக்கு இந்த பெயிண்ட் அப்படியே தெரியுமா. இப்போ வந்து ஒரு 18 இது மட்டும் இருக்கான் இங்க.
18 வரைபடம் மட்டும் இருக்கு போல இங்க. அந்த பெயிண்ட் மட்டும் இருக்கு. அதுதான் நம்ம பார்க்க போறோம். அந்த 18 வரைபடங்களை போய் நம்ம பார்க்க போறோம். இந்த மிரர் வால் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு இங்க. டு கேவ் பெயிண்டிங் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. நான் சொன்னல அந்த நிறைய பெயிண்டிங் இங்க பண்ணி வச்சிருக்காங்க, அப்படி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு. அதுல இருந்து ஒரு 18 பெயிண்டிங் நம்ம பார்க்க போறோம். மேலதான் இருக்காது. இங்க வந்து ஆக்சுவலி போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி அலௌட் இல்லைங்க. மேல வந்தேன், 18 பெயிண்ட்ஸ் இருக்கு. போட்டோகிராஃபியும் வீடியோகிராஃபி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்தீங்கன்னா பாத்துக்கலாம் மேல இவ்வளவு பெயிண்டிங்ஸ் இருக்கு, நீங்க பார்த்துட்டு அப்படியே போய்க்கலாம். அந்த 18 பெயிண்டிங் மட்டும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க, மற்றதெல்லாம் அப்படியே போயிருச்சு. வெறும் ராக் மட்டும் தான் இருக்கு. சிகிரால ஒரு இந்தியனை பாத்துங்க, அவரும் ட்ரிப் வந்திருக்காரு போல. அவரும் ஒரு 5 டே 6 டே பிளான் பண்ணி வந்திருக்காரு. அவர் பேர் அபிராம், நம்ம ஆந்திராக்காரரு, ஐடி செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவரு. அதான் 2 பேரும் சேர்ந்தா இப்போ கீழே போயிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு கேண்டி போறாரு, கேண்டில இருந்து அப்புறம் எல்லாம் போறாரு போல. அவரு நான் நாளானிக்கு அடுத்த நாள் கழிச்சு போறேன், அவர் நாளைக்கு போறாரு. ஒரே ஃபிளைட். ஆனா ஃபிளைட் பாத்தீங்கன்னா, நான் கோயம்புத்தூர் போற ஃபிளைட் வந்து நானும் இவரும் ஒரே ஃபிளைட் தான் போறோம். இப்பதான் பார்த்தோம், அந்த அவரோட இதெல்லாம் பார்த்தோம். இன்வாய்ஸ் பார்த்தபோது தெரிஞ்சது ஒரே ஃபிளைட். சீட் நம்பர் பார்க்க முடியல என்னால. மேபி அங்க செக்இன் பண்ணும்போது பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோ அப்படியே. அதான் இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது யாராவது கனெக்ட் பண்ணிக்கிறது மேக்ஸிமம். நேத்து ரூம்ல ஒரு ஜெர்மனை பார்த்தேன். ஜெர்மன்ல இருக்கிற ஒரு ஆளு பேசிட்டு இருக்கும்போது, நானும் ஜெர்மனில இருக்கிறனால அப்படியே அவர் கூட கொஞ்சம் பேசி கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தேன். அவரு ஒரு சில பிளேஸ் சொன்னாரு, நான் அவருக்கு ஒரு சில பிளேஸ் சொன்னேன். ஸோ அப்படியே போச்சு நேத்து. சிகிரியா சமிட் முடிச்சுட்டு சிகிரியா மியூசியம் போறேன். இப்போ மியூசியம் கிட்ட வந்துட்டேன். மியூசியம்ல என்ன இருக்குன்னு அப்படியே காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. இந்த மியூசியமோட என்ட்ரன்ஸ்ல அவங்களோட டூல்ஸ், ஹியூமன் ஸ்கெலிட்டன்லாம் இருக்கு பாருங்க. ஸ்டோன் டூல்ஸ், அந்த டைம்ல இருந்த போட்டோ, இந்த பரியலோட ரெப்ளிகா வச்சிருக்காங்க இங்க. ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல பரியல் பண்ண ரெப்ளிகா அப்படியே இருக்கு. இந்த அயன் வந்து தயாரிக்கிற அயன் இருக்குல்ல, அது தயாரிக்கிற ஃபர்னேஸ் இது. ஸோ அந்த பீரியட்ல இருந்தது அப்படியே ஒரு ரெப்ளிகா மாதிரி பில்ட் பண்ணி இங்க வச்சிருக்காங்க. அதோட போட்டோ இங்க இருக்கு பாருங்க, அதோட ரூயின்ஸோட போட்டோ இங்க இருக்கு. இது வந்து இந்த மொத்தம் 5 ஃபர்னேசஸ் இருந்துச்சான், 5 ரூபா ஃபர்னேசஸ் இருந்துச்சான் அந்த அயன் ஃபேக்டரியில. அயன் ஃபேக்டரி சைட் அலக்கோலாவான்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுல வந்துட்டு ஒரு இதோட ஃபர்னேஸோட போட்டோ இங்க இருக்கு, இந்த ரூயின்ஸோட போட்டோ. அப்படியே மேல வந்தோம்னா பிரிக்ஸ், இன்ஸ்கிரைப் பண்ண பிரிக்ஸ், அந்த அவங்க மொழியில எழுதியிருக்காங்க. என்ன மொழின்னு கண்டுபிடிக்க முடியல, பார்க்கலாம் என்ன மொழின்னு. circa 9th to 10th CACE சிகிரியா, 9th 10ஆம் நூற்றாண்டு. இது ஃபுட் பிரிண்ட் ஆஃப் லார்ட் புத்தா. இங்க அவங்க லார்ட் புத்தோட ஃபுட் பிரிண்ட் காட்டுறாங்க பாருங்க. ஃபுட் பிரிண்ட் எவ்வளவு பெருசா இருக்குது. ஆமாங்க, ஃபுட் பிரிண்ட் பெருசா இருக்கு. இங்க இந்த மினியேச்சர் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, சிகிரியாவோட இந்த ராக்க, அதை சுத்தி இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியா அப்படியே ஒரு ரெப்ளிகா மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிகிரியா இயரிங்கோட போட்டோ இருக்கு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா டிஸ்பிளேல வச்சிருக்காங்க பாருங்க, சிகிரியா இயரிங்கோட ஐரன்ல மேட் பண்ண ஸ்வாடு, இந்த ஆர்னமெண்ட்லாம் இருக்கு பாருங்க. ஸ்வாட் எப்படி இருந்திருக்கு பாருங்க. அப்போ அந்த ஷார்ப்பா இல்லாம அந்த நிறைய அடி வாங்கி ரிமைன் பண்ண இவ்வளவு ஆண்டுகளா இது சஸ்டைனா இருக்கிறதே பெருசு. டோர் லாக் சிஸ்டம் பாருங்க இங்க எப்படி இருக்குன்னு. ஏன்ஷியன்ட் டோர் லாக் சிஸ்டம் இது. என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, ப்ராபப்ளி ஒரிஜினேட்ஸ் இன் ஐபீரியன் பெனின்சுலான்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த டேட் போட்டிருக்கிற மென்ஷன் ஆயிருக்கிறது பாத்தீங்கன்னா 16th 17th சென்ச்சுரியில யூஸ் பண்ணதுன்னு போட்டிருக்காங்க. காம்ப்ளெக்ஸா இருக்கு இந்த இது பாக்குறதுக்கு. நான் அந்த சிகிரியால மிரர் வால் காமிச்சேன்ல, அங்க பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்களா ஒரு 18 பெயிண்டிங் அலோவ் பண்ணல அப்படின்ட்டு. மியூசியம்ல பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பெயிண்டிங் தான் வந்து அந்த மிரர் வால்லையும் இருக்கும். இங்க நீங்க பாக்குற பெயிண்டிங் தான் வந்து அங்க மிரர் வால்லையும் இருக்கும். ஒரு 18 பெயிண்டிங்ஸ் இங்க பண்ணி வச்சிருக்காங்க.